Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு 12th standard physicsல third topic basic properties of charges தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டாச்சு. அதை நீங்க இன்னும் பார்க்கலனா பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரிக் சார்ஜ், இதுல 3 டாபிக் படிக்க போறோம். ஓகேவா? எலக்ட்ரிக் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ்லேருந்து பார்ப்போம். மோஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். விச் இன் டர்ன் ஆர் மேடப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான். ஆட்டமோட ஸ்ட்ரக்சரும் லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆட்டம்ஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே தான் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஆர்பிட்டலில் சுற்றிட்டுருக்கும். ஓகேவா? ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சர் இதுதான். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் மாஸ் அண்ட் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகிள். இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட மாஸ் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸில் படிப்போம். ஓகேவா? ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அதாவது ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸுக்கு மாஸ் இருக்குது. மாஸ் அப்படின்னா அதோட இடை. ஓகேவா? மாஸ் இருக்குது. அடுத்து சிமிலர்லி எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் அனதர் இன்ட்ரின்சிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதாவது அந்த ஆட்டம்ஸ்க்கு என்னென்ன இருக்குது? மாஸ் இருக்குது, இன்னொன்று எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது. இந்த ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் இஸ் அண்டர்ஸ்டுட் த்ரூ வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம்ட் இன் த 19th and 20th century. அதாவது இந்த சார்ஜஸ்லாம் வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆகுது, ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு நேச்சர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பற்றி 19th centuryலேயும் 20th centuryலேயும் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த SI யூனிட் ஆஃப் சார்ஜஸ் கூலும். இது ரொம்ப முக்கியமான கொஷின், 1 மார்க் கொஷின். ஓகேவா? இந்த SI யூனிட் ஆஃப் சார்ஜோட SI யூனிட் கூலும். கூலும் எப்படி ரிப்ரசன்ட் பண்ணுவோம்? கேபிட்டல் C. ஓகேவா? கேபிட்டல் Cயில் ரிப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போது SI யூனிட் ஆஃப் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலே கூலும் அப்படிங்கிறத ஞாபகம் வரணும். இந்த கூலும் வச்சு தான் நம்ம அடுத்த டாப்பிக்கையே நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அடுத்து வருது. ஓகேவா? கூலும்ஸ் லா. மெயினாக அந்த கூலுமோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. COULOMB. ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு 1 மார்க் கொஷின் இதுலேருந்து வரலாம். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பாயிண்ட் வைஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், இவரை பற்றி ஆல்ரெடி ஒரு தடவை படிச்சிருக்கோமே. எங்கே படிச்சிருக்கோம்? இவர் தான் யார்? 2 டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது, ஒன்று வந்துட்டு பாசிட்டிவ், இன்னொன்று வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னவர். ஓகேவா? ப்ரீவியஸ் பேஜில் செக் பண்ணி பாருங்கள். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஆர்கியூடு தட் வென் ஒன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட ரப் பண்ணும்போது சார்ஜஸ் கெட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் டு தி அதர். அதாவது 2 ஆப்ஜெக்டை நம்ம ரப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பிஃபோர் ரப்பிங், ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட் நியூட்ரலாக தான் இருக்குது. அதாவது நோ சார்ஜ், அதுக்கிட்ட சார்ஜே இல்லை, நியூட்ரலாக தான் இருக்குது. சார்ஜே இல்லை இந்த சென்ஸ் ப்ரோட்டான் நம்பரும் எலக்ட்ரானோட நம்பரும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ரப் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அது சார்ஜாக மாறுது. அண்ட் ரப்பிங் சிம்ப்ளி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு தி அதர். இந்த ரப் பண்ணுறதுனால தான் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள், when a glass rod is rubbed against a silk cloth, some negative charge are transferred from glass to the silk. அதாவது ஒரு கிளாஸ் ராடை சில்க் கிளாத்துக்குள்ளே கூட ரப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கிளாஸ் ராடில் இருந்து அந்த சில்க் கிளாத்துக்கு நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? கிளாஸ் ராட் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு. the glass rod is positively charged and silk cloth becomes negatively charged. இது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ என்னன்னா சிம்பிள் தான். இப்போ ஏன் நம்ம கிளாஸ் ராடை நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு சொல்கிறோம்? இப்போ இதான் கிளாஸ் ராட். ஓகேவா? ஜீன் போட்டிருக்கேன். ஏன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு? அதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ்லி சார்ஜும் இருக்கும்.
ஒரு ஆட்டம்னாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருந்தால் தானே அது ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இப்போது நெகட்டிவ் சார்ஜு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் தான் அதிகமாக இருக்கும். ப்ரோட்டான்ஸை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கிளாஸ் ராடில் எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போது அடுத்து சில்க் கிளாத் எடுத்துக்கோங்க. அது இப்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. சில்க் கிளாத் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்குது, இங்கே எலக்ட்ரான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதை தான் இங்கே டினோட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது நம்ம இது ரெண்டையுமே ரப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன நடக்கும்? சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த நெகட்டிவ் சார்ஜெலாம் அங்கே போயிடுச்சு. அப்போது அங்கே போனால் என்ன ஆகும்? சில்க் கிளாத் ஃபுல்லாக நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். அப்போது இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் இங்கே வருது, சில்க் கிளாத்தில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜெலாம் இங்கே வருது. அப்படிங்கும்போது கிளாஸ் ராட் ஃபுல்லாக பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிரும். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ராட் வந்துட்டு அட் லாஸ்ட் ரப் பண்ணதுக்கு அப்புறம் அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் சில்க் கிளாத் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் மாறிடுது. From these observations, he concluded that charges are neither created nor destroyed, but can only be transferred from one object to the other. This is called conservation of total charges, and it is the fundamental conservation of laws in physics. It is stated more generally in the following way. அதாவது இதிலிருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன கன்க்ளூஷன் வராங்கன்னா, சார்ஜஸ் வந்துட்டு தானாக க்ரியேட் ஆகிக்கல, அதே மாதிரி சார்ஜஸ் வந்துட்டு தானாக டெஸ்ட்ராய் ஆகிக்கல, அழிஞ்சு போகலை, க்ரியேட்டும் ஆகலை, உருவாகவும் இல்லை, அழிஞ்சும் போகலை. ஒன்லி த சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமே ஆகுது. அது க்ரியேட்டும் ஆகலை, டெஸ்ட்ராயும் ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு டோட்டல் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட். அதே தான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹைலைட்டட் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜஸ் நெய்தர் பி கிரியேட்டட், கிரியேட்டும் ஆகலை. நெய்தர்னார்னா என்ன அர்த்தம்? இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஓகேவா? நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. கிரியேட்டும் ஆகலை, டெஸ்ட்ராயும் ஆகலை. ஆனால் in any physical process the net change in charge will always be zero. அதாவது ஏதாவது ஃபிசிக்கலாக ஷேப்பில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் வந்ததுன்னா அந்த நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் வந்துட்டு ஜீரோவாக தான் இருக்கும். அதாவது நியூட்ரல் அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஜீரோ நெட் சார்ஜ் வந்துட்டு ஜீரோவாக இருந்தால் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல். அது ஒரு ஸ்டேஜில் நியூட்ரலாக தான் இருக்குது, அதுக்கடுத்து அது சார்ஜ் ஆகிடுது அப்படிங்கிறது தான் குறிக்குது. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் நேச்சர்? அதாவது இருக்கிறதுலே கம்மியான சார்ஜ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? Experiment shows that the charge on an electron is minus E. எலக்ட்ரானோட சார்ஜ் வந்துட்டு மைனஸ் இ அண்ட் புரோட்டானோட சார்ஜ் வந்துட்டு ப்ளஸ் இ. ஹியர் இ அப்படிங்கிறது தான் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். மைனஸ் இ ப்ளஸ் இ, இதில் எது காமனாக இருக்குது? இ. இ அப்படிங்கிறது தான் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். The charge Q on any object is equal to the integral multiple of this fundamental unit of charge E. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க், இது புக் பேக்லேயும் இருக்கும், இதை நல்லா பாருங்கள். The charge Q on any object, charge Q on any object is equal to the இன்டெக்ரல் மல்டிபிள். இங்கே இன்டெக்ரல் மல்டிபிள்னால் இன்டீஜரை தான் குறிக்குது. ஓகேவா? இன்டீஜர்னால் என்ன? ஜீரோலேருந்து அது மைனஸ்லேயும் வரலாம், ப்ளஸ்லேயும் வரலாம், டெசிமல் நம்பர்ஸ் வராது. ஓகேவா? ஃப்ராக்ஷன்ஸும் இன்க்ளூட் ஆகாது. இப்போது ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 எக்ஸெட்ரா. ஓகேவா? இன்டீக்ரல் மல்டிபிள் அப்படின்னா இன்டீஜர் தான் சொல்கிறாங்க. இன்டீஜரை என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம்? n அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் E. இப்போ இது சிம்பிளாக பாருங்கள். சார்ஜ் Q எழுதிக்கிட்டோமா?
ஈஸியாக அந்த டெஃபினிஷன்லேருந்தே ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். ஆன் எனி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு த இன்டெக்ரல் மல்டிபிள்னா என்ன, n ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ்னா என்ன, e. ஓகேவா, அதை தான் இங்கே வந்துட்டு ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், டெஃபினிஷனும் ஈஸியாக தான் இருக்கும். இதை தான் குவான்டிசைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ராபர்ட் மில்லிகன் in his famous work found that the value of E is equal to 1.6 into 10 to the power minus 19 coulomb. இது ஒரு 1 மார்க். ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமஸான அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. இ அப்படிங்கிறது என்ன, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஓகேவா, அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க. 1.6 into 10 to the power minus 19 coulomb. ஓகேவா, இந்த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான்னாலே நம்ம மைனஸ் போடுவோம் இல்லையா, நெகட்டிவ்லி சார்ஜ் இல்லையா, மைனஸ் போட்டு அந்த ஈயோட வேல்யூவே எழுதிருங்க. புரோட்டான் கேட்டாங்கன்னா ப்ளஸ் போட்டு அந்த ஈயோட வேல்யூவே எழுதிருங்க. ஓகேவா, when a glass rod is rubbed with silk cloth, the number of charges transformed is usually very large, typically of the order 10 to the power 10. இந்த ஆப்ஜெக்டை ரப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது எவ்வளோ இருக்கும்னா 10 to the power 10. 10 to the power 10னா 10 into 10 into 10 10 டைம்ஸ் பண்ணணும், அந்தளவுக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் the charge quantization is not appreciable at macroscopic level. இந்த கான்செப்ட் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், இந்த கான்செப்டை வந்துட்டு மேக்ரோஸ்கோபிக் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சுலாம் நம்மளால் பண்ணவே முடியாது. ஹென்ஸ் சார்ஜஸ் வந்துட்டு எப்பயுமே கண்டினியூஸாக இருக்கணும். பட் அட் த மைக்ரோஸ்கோபிக் லெவல் குவான்டைசேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஆனால் சின்ன சின்ன சார்ஜ் அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, அதுலலாம் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், இந்த இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குது. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ்லாம் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கா, இதில் என்ன கேட்பாங்க, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்துட்டு கூலும். ஓகேவா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்துட்டு கூலும், இது கேபிட்டல் சியில் போடுவாங்க, பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன சொன்னார் அப்படிங்கிறது இது 2 மார்க்கில் கேட்கலாம். இது ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இதில் மெயினானது என்னென்னா இந்த இது கேட்கலாம், the total electric charge in the universe is constant and charge can neither be created nor be destroyed in any physical process. The net change in charge வந்துட்டு always be 0. அடுத்து இந்த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸில் என்ன கேட்பாங்க, இதில் வந்துட்டு மெயினானது என்னென்னா இது ஒரு புக் பேக்காகவும் இருக்குது. ஓகேவா, இந்த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் பற்றி எழுதுங்க. வாட் இஸ் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேபி இருக்கும். இதுக்கான டெஃபினிஷன் இதான். ஓகேவா, இது நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதோட டெஃபினிஷன் ஃபார்முலா இது எழுதினாலே மார்க். அண்டு இதில் ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க் இருக்குது. ராபர்ட் மில்லிகன் அவங்க வந்துட்டு வேல்யூ ஆஃப் இ கேட்பாங்க, ஈயோட வேல்யூ. ஓகேவா, ஈயோட வேல்யூ இல்லை சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கேட்டாங்கன்னா மைனஸோடு சேர்த்து எழுதணும். சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டான் கேட்டாங்கன்னா ப்ளஸ் இ. ஓகேவா, இதை நீங்கள் எழுதணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். 2 மார்க்கும் சொல்லியாச்சு. அடுத்து 3 மார்க். 3 மார்க் ஆர் 5 மார்க் கொஷின் எது கேட்பாங்க அப்படின்னா இந்த ஹோல் 3 டாப்பிக்கையும் கேட்பாங்க. பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் புக் பேக் 5 மார்க் கொஷினில் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு இது எல்லா கான்செப்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். எலக்ட்ரிக் சார்ஜு, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அண்டு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ், இந்த வைட்டல் ரோல் வரைக்குமே நீங்கள் எழுதணும். ஓகேவா, இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்பாங்க. தனித்தனியாக கூட 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஓன் வேர்ட்ஸ்லேயும் எழுதலாம், பட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் இந்த கொஷின். இந்த டாபிக் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கூலும்ஸ் லா வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் 1.1 வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்க்கு தனி வீடியோவாகவே போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.